வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 15 மே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். கவுடி மற்றும் டக்லா எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். தரங்காமேல் மற்றும் தங்கர் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. கோரியா மற்றும் டஃப் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மங்கன் மற்றும் மகாசு எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பகர்வால், பால்டி, மோன், புரிக்பா, சிப்பி, சாங்பா மற்றும் குஜார். லால் பகதூர் சாஸ்திரி 1966ஆம் ஆண்டு பாரத் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியா அவருடைய இயற்பெயர் அச்சுனத பாத்ரா. வல்லபாச்சாரியா சுத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகிள் 243 இருந்து 243 வரைக்கும் பகுதி 9ல பஞ்சாயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. கொய்யா கழகம் 1779 இருந்து 1880 வரைக்கும் ஆந்திரா மற்றும் ஒடிசால தோமதோரா தலைமையில நடந்துச்சு. ஆந்திர பிரதேசத்துல கொண்டாடக்கூடிய பண்டிகை ஸ்ரீராம நவமி, பீஷ்ம ஏகாதசி. கேஷவ் சந்திர சென் இந்தியன் மிரர் வாம்போதினின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் ஆயுஷ்மான் சகாக்கர் திட்டம் அக்டோபர் 19, 2020 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி வாய வந்தன யோஜனா 4 மே 2017. சட்டாட் திட்டம் அக்டோபர் 2018. துரு பிஎம் புதுமையான கற்றல் திட்டம் 10 அக்டோபர் 2019. பிரதான் மந்திரி அன்னதத்தா ஆயி சனரக்ஷன் அபியான் அதாவது பிஎம் ஆஷா திட்டம் செப்டம்பர் 2018. பிரதான் மந்திரி ஜன்ஜாதியா உன்னத் கிராம அபியான் 23 ஜூலை 2024. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் படி வாகன உற்பத்தியில் இந்தியாவின் உலகளாவிய தரவரிசை என்ன? 3வது. 10வது சர்வதேச வர்த்தக கண்காட்சி எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது? நேபாளம். மே 9, 2025 அன்று மாஸ்கோவில் நடந்த 80வது வெற்றி தின கொண்டாட்டத்தில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் யார்? சஞ்சய் சேத். மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா தப்தி பேசின் மகா ரீசார்ஜ் திட்டத்தை செயல்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ரைகா அல்லது ரபாரிஸ் பழங்குடி மக்கள் ராஜஸ்தான்ல வாழ்றாங்க. தேசிய திரைப்பட மேம்பாட்டு கழகத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? பிரகாஷ் மக்தூம். வி ராமசுப்பிரமணியன் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர். துயின் காந்த பாண்டே சிபியின் தலைவர். ராகுல் பாவி இந்திய தொழில்துறை நிதி கழகத்தின் தலைவர். சிவசுப்பிரமணியன் ராமன் PFRDA உடைய தலைவர். நிதி திவாரி பிரதமர் நரேந்திர மோடியின் தனிச் செயலாளர். மங்கிலால் ஜாத் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் பொது இயக்குனர். சீகர் திட்டம் எந்த நாட்டின் முன்முயற்சி? யுனைடெட் கிங்டம். என்ன பண்ண போறாங்க இந்த திட்டம் மூலமா அப்படின்னா, சவுத் கோஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து அதாவது இங்கிலாந்து நாட்டுடைய தெற்கு கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை நீக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த சீகர். சுவிட்சர்லாந்து நாடு புர்கா தடை சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. ஆஸ்திரேலியா மேட்ஸ் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உலகின் மிக நீளமான கடலுக்கடியில் கேபிள் அமைப்பான வாட்டர்வர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க மெட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். FAO சொல்லக்கூடிய அமைப்பு எய்ம் ஃபார் நேச்சர் முயற்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உலக இடம்பெயர்வு பறவை தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? மே 10. மே 10 மட்டும் இல்ல, அக்டோபர் 11 நம்ம உலக இடம்பெயர்வு பறவை தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து பறவைகளுக்கு உகந்த நகரங்கள் மற்றும் சமூகங்களை உருவாக்குதல். ஏப்ரல் 6 வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 15 ஹிமாச்சல பிரதேச தினம். ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். ஏப்ரல் 13 சியாச்சன் தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம். ஏப்ரல் 22 உலக பூமி தினம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை உலக கால்நடை தினம். 2025ஆம் ஆண்டு சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர் 19 கால்பந்து சாம்பியன்ஷிப்பை நடத்தும் மாநிலம் எது? அருணாச்சல பிரதேசம். இந்தியா 2025 பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் நடத்த போறாங்க. அப்புறம் 2025 ஆண்கள் ஜூனியர் உலகக்கோப்பை சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு நடத்த போறாங்க. அப்புறம் கொக்கோ உலகக்கோப்பை 2025, ISS ஜூனியர் உலகக்கோப்பை, உலக குத்துச்சண்டை கோப்பை இறுதி,
ஃபைட் செஸ் உலகக்கோப்பை 2025. பீகார் ஆசிய கோப்பை ஹாக்கி 2025 நடத்த போறாங்க. ஐக்கிய நாடுகளின் காடுகள் மன்றம் எந்த அமைப்பால் நிறுவப்பட்டது? ECOSOC. அதாவது ECOSOC அப்படின்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். யுனைடெட் நேஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு தான் எக்கோசோக் அப்படின்னு சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். எதனால இந்த செய்திகள் இருக்கு அப்படின்னா, இந்தியா ரீசெண்டா 20வது யுஎன்எஃப்எஃப்னா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, காடுகளின் மன்றம், யுனைடெட் நேஷன் ஃபாரம் அண்ட் ஃபாரஸ்ட். இந்த யுனைடெட் நேஷன் ஃபாரம் அண்ட் ஃபாரஸ்ட் சொல்லக்கூடிய அமைப்பு 2000ல இந்த எக்கோசாக் அப்படிங்கிற அமைப்பால உருவாக்கப்பட்டது. ஸோ இது வருஷந்தோறும் இந்த மாநாடு நடத்துவாங்க. அதுலதான் இந்தியா இப்போ ரீசெண்டா கலந்துக்கிட்டாங்க. இந்த மாநாடு எங்க நடந்துச்சுன்னா யுனைடெட் நேஷன் நியூயார்க்ல நடந்துச்சு. வணிக அமைச்சகம் வணிக நுண்ணறிவு மற்றும் புள்ளிவிவர இயக்குநரத்தை அதை உருவாக்கி அதை நிர்வாகம் பண்றாங்க. மவுண்ட் ஃபென்டெயில் எத்தியோப்பியா நாட்டுல அமைஞ்சிருக்கு. யுனெஸ்கோ சேலஞ்சர் 150ன்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி முயற்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸ்டாக்ஹோம் மாநாடு 2001 அறிமுகமாகி 2004 நிலுவைக்கு வந்துச்சு. ஸோ பயிர்களை பயன்படுத்தவிடும் ஒரு ஆபத்தான பூச்சிக்கொல்லியான குளோர்பைரிஃபோஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பூச்சிக்கொல்லின்னு சொல்லலாம். இதுக்கு மீதான உலகளாவிய தடையை இந்தியா எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து இந்த குளோர்பைரிஃபோஸ் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லியை அதிக அளவுல உருவாக்குறாங்க. புஞ்சியால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் பவுடரி மில்டியா ஆஃப் வீட் ப்ளூமெரியா கிராமினிஸால ஏற்படக்கூடியது. ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் குளோமரல்லா டுக்காமென்சிஸால ஏற்படக்கூடியது. எர்கட் ஆஃப் பஜ்ரா கிளாவிசஸ் பிசிஃபார்மிஸால ஏற்படக்கூடியது. ரைஸ் பிளாஸ்ட் மேக்னம் போர்த்தி கிரேசியே. டிகா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட் செர்ஸ்கோஸ்போரா அரக்கிடிகோலா. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோப்தெரா இன்வெஸ்டன்ஸ். ரெஸ்ட் ஆஃப் வீட் புக்குஷினியா கிராமினிஸ் டிட்டிகளை ஏற்படக்கூடியது. கிரீன் யார் டவுனி மில்ட் ஆஃப் பஜ்ரா ஸ்க்லரோஸ்போரா கிராமிகோலா ஏற்படக்கூடியது. லூஸ் மட் ஆஃப் வீட் உஸ்டிலாக ட்ரிட்டிகி. பொட்டேட்டோ வாட் டிசீஸ் இல்லைன்னா பிளாக் ஸ்காப் இல்லைன்னா பொட்டேட்டோ டியூமர் சின்கைட்ரிக்கம் எண்டோபயோட்டிக்குமால ஏற்படக்கூடியது.